One is that it's fully decentralized. Under the 13th Amendment of the Constitution, health is a decentralized, fully decentralized subject. People like us are supposed to develop policies again with the collaboration of provinces and the strategies and give it all to the provinces to plan themselves and implement. It is my third visit to Jaffna, and every time I'm very happy to see the progress in reconstruction and efforts of the people of the area. The government of Japan is very concerned about the welfare of the people as well as the reconstruction of the conflict-affected communities. In this context, Japan has supported this project in order to improve nutritional conditions of the people, especially for women and children in the north, with the funds of $2.9 billion. We hope that this project could improve the health and nutrition standards of the people and enhance the ongoing efforts taken by the Ministry of Health. The நிகழ்ச்சி மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. நீண்டகால யுத்த சூழலுக்குள்ள இருந்த எங்களுடைய சமூகத்திற்கு மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் வேலை திட்டங்களுக்கு அமைவாக மைந்த சிந்தனையினுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கின்றது. இந்த ஜப்பானிய சமூக அபிவிருத்தி நிதியம் உலக வங்கியினூடாக இலங்கை அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வேலை திட்டங்களை அல்லது இந்த மைந்த சிந்தனையினுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக அந்த உதவி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. வெறுமனவே எங்களுடைய சமூகம் வாங்கி தின்ற சமூகமாக இருந்துடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்கே இல்லை. தவறான ஒரு அரசியல் வழிநடத்தலுக்கு கூடாக எங்களுடைய சமூகம் ஒரு கையேந்தி இருக்கிற இருந்து கொண்டு விட்டாச்சு. அது மாற்றப்பட வேண்டும். அப்போ இந்த கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய கால்களில் நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்ய வேண்டும்.